Students, our next question is rank the electrostatic potential energy for the given system of charges in increasing order ல rank பண்ணுங்க. increasing order இங்கேயும் அந்த increasing orderல அந்த electrostatic potential energyயை நம்ம கொடுக்கணும். அப்போ சின்னதுலேருந்து பெருசுக்கு போகணும். அப்போ பாருங்க, electrostatic potential energyக்கு ஃபார்முலா நான் எழுதியிருக்கேன். 1 by 4 pi epsilon naught q1 q2 by r. இதை kன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ அது கான்ஸ்டன்ட். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ப்ரொபோஷனல் டு q1 q2 by r. இது ஃபஸ்ட்டு சிஸ்டமில் கொடுத்துருக்கான். அப்போ u is proportional to 1 plus இன்னொன்று மைனஸ். அப்போ ப்ராடக்ட் பண்ணும்போது மைனஸ் q ஸ்கொயர் by r அப்படின்னு வரும். இது ஃபஸ்ட் இதுக்கான பொட்டன்ஷியல் எனர்ஜி. செகண்ட் இதுக்கு இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். அப்போ ப்ராடக்ட் பண்ணும்போது மைனஸாக மைனஸ் ப்ளஸ்ஸாக. அப்போ க்யூ ஸ்கொயர் பை ஆர். ஸோ தேர்டுக்கு வந்து ரெண்டுமே மைனஸு. அப்போ மைனஸாக மைனஸ் ப்ளஸ். அப்போ 2q ஸ்கொயர் ப்ராடக்ட் பண்ணி டிவைடட் பை டிஸ்டன்ஸ் எழுது. அடுத்து ஃபோர்த் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷ்னல், இங்கே மைனஸ் அது ப்ளஸ். அப்போ மைனஸ் 2q ஸ்கொயர், டிஸ்டன்ஸ்னா அது 2r. அப்போ 2 கேன்சல் ஆயிடும். அப்போ u ப்ரொபோஷ்னல் மைனஸ் q ஸ்கொயர் பை ஆர்னு கிடைக்குது. ஸோ இதை 1ன்னு வச்சுக்கிறோம். இது 2, இது 3, இது 4. சின்னது எது? நெகட்டிவில் இருக்கிறது தான் சின்னது. அப்போ இங்கேயும் மைனஸ் க்யூ ஸ்கொயர் பை ஆர், இங்கேயும் மைனஸ் க்யூ ஸ்கொயர் பை ஆர். அப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதிடலாம்? 1 ஈக்குவல் டு 4. அடுத்து இதில் எது அடுத்தபடியாக? இது மைனஸு, ப்ளஸில் எது சின்னது? 2 வந்து சின்னது. அப்போ லெஸ் தேன் 2. அடுத்து மிக பெருசு எது? இந்த தேர்டு தான் எல்லாத்தையும் விட பெருசு. அப்போ லெஸ் தென் 3 அப்படிங்கிற இந்த ஆன்சரை நம்ம கொடுத்துடலாம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். 1 ஈக்குவல் டு 4, லெஸ் தேன் 2, லெஸ் தேன் 3 அப்படின்ட்டு. அடுத்த கொஸ்டின் வந்து an electric field equal to 10xi exists in a certain region of space, then the potential difference V equal to V0 minus VA, where V0 is the potential at the origin, VA is the potential at x equal to 2 meter என்ன அப்படின்னு கேட்குறேன். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் உள்ள ரிலேஷன் நம்மளுக்கு தெரியும். ஈக்குவல் டு டிவி பை டிஎக்ஸ். இங்கே வந்து எக்ஸ் வந்து 2 மீட்டர்னு கொடுத்துருக்கான். அண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்கான்? 10x i cap அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ டிவிங்கிறது டிஃப்ரென்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல். ஸோ இங்கிற இடத்துல 10x i cap. இது அலாங் எக்ஸ் டைரக்ஷன் தான். அப்போ யூனிட் வெக்டர் i cap. i இன்ட்டு i 1, எக்ஸ் வந்து 2. அப்போ இன்ட்டு 2 போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 20 வோல்ட்டுங்கிற ஆன்சர் கிடைக்குது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள். இந்த மாதிரி கிராஃப் கொஸ்டின் நம்மளுக்கு கம்பல்சரி இருக்கும் எல்லா இடத்துலையும். அப்போ a thin conducting spherical cell of radius r has a charge q. அது மேலே யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ கரெக்ட் பிளாட் ஃபார் பொட்டன்ஷியல் டியூ டு த ஸ்பெரிக்கல் செல். நம்ம தியரியில் ஃபீல்டு கொடுத்துருக்கான், அதுலேயே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பொட்டன்ஷியலுக்கான பிளாட் என்னங்கிறத பார்ப்போம். அப்போ இதுதான் ஸ்பெரிக்கல் செல். ஸோ நம்மளுக்கு தெரியும் அட் எவ்ரிவேர் இன்சைடு த செல் த ஃபீல்டு இஸ் 0. அப்போ இ 0னா இப்போ தான் அந்த ரிலேஷன் படித்தோம். ஈக்குவல் டு டிவி பை டிஎக்ஸ். அப்போ வந்து ஈக்குவல் டு ஃபார்முலா டிவி பை டிஎக்ஸ். ஏன்னா உள்ளே வந்து இ 0. அப்போ இ 0னா டிவி பை டிஎக்ஸ். அப்போ டிவி பை டிஎக்ஸ் எப்போ 0 ஆக முடியும்? எப்போ ஒரு குவான்டிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் 0 ஆகும். அப்போ வி வந்து என்னவாக இருக்கணும்? கான்ஸ்டன்ட்.
அப்போ எவ்ரி பாயிண்ட் இன்சைட் V is constant. அப்போ வந்து இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் V எப்படி இருக்கணும், கான்ஸ்டன்ட். அதுக்கு மேலே டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக பொட்டன்ஷியல் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அக்கார்டிங் டு த ஃபார்முலா Q/4πε0R. அப்போ V decreases inversely to the distance. அப்போ அதுக்கு மேலே அப்படியே குறைஞ்சிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி இதில் நம்மளுக்கு கிராஃப் எங்கே இருக்குது, ஏ கிடையாது, ஏன்னா இங்கே கான்ஸ்டன்ட்னு கொடுக்கல, இங்கேயும் கான்ஸ்டன்ட்னு கொடுக்கல, இங்கேயும் கான்ஸ்டன்ட்னு கொடுக்கல. அப்போ எங்கே கொடுத்துருக்கான், அந்த பிங்கிற ஆப்ஷனில் உள்ள கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருக்கான். அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா. அடுத்து வந்து 2 points A and B are maintained at potential 7 volt minus 4 volt respectively. The work done in moving 50 electrons from A to B. So இதுக்கு பேஜ் நம்பர் 32ல இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸில் இந்த ஃபார்முலா இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவை நான் எடுத்துக்கிறேன். இதிலிருந்து எப்படி கால்குலேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், 50 எலக்ட்ரான் ஏலேருந்து பிக்கு மூவ் ஆகுது. ஸோ ஏல வந்து பொட்டன்ஷியல் 7 வோல்ட், பியில் பொட்டன்ஷியல் -4 வோல்ட். அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு Q இன்ட்டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல், ஃபைனல் பாயிண்ட் மைனஸ் இனிஷியல் பாயிண்ட். ஓகேவா. அப்போ இங்கே Qங்கிறது என்னது, வெரி ஃபஸ்ட்டு ஃபார்முலா Q ஈக்குவல் டு NEவா. எத்தனை எலக்ட்ரான், 50 எலக்ட்ரான். வாட் இஸ் த சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், -1.6 இன்ட்டு 10⁻−19 கூலும். ஏன்னா எலக்ட்ரானுடைய சார்ஜ் நெகட்டிவ், அதை இங்கே நீ இம்ப்ளை பண்ணணும். இதுதான் இந்த கொஸ்டினோட ரொம்ப ஹார்ட், ரொம்ப முக்கியமான திங். ஓகேவா. அப்போ வந்து இங்கே Qங்கிற இடத்துல 50 -1.6 இன்ட்டு 10⁻−19. பிங்கிற இடத்துல பொட்டன்ஷியல் எவ்வளவு, -4 மைனஸ் ஏங்கிற இடத்துல 7. ஓகேவா. அப்போ இங்கே 50 இன்ட்டு -1.6 இன்ட்டு 10⁻−19, இங்கே வந்து -11. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிடுது, ப்ளஸ் ஆயிடுது. அப்போ 50 இன்ட்டு 11 இன்ட்டு 1.6 இன்ட்டு 10⁻−19. இந்த மூணையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 880 இன்ட்டு 10⁻−19 வரும். அப்போ 8.8 இன்ட்டு 10⁻−17 ஜூல் ஆஃப் ஒர்க்ங்கிறது இங்கே ஆன்சர். 8.8 இன்ட்டு 10⁻−17 ஜூல். அடுத்து, if a voltage applied on a capacitor, கெப்பாசிட்டரில் அப்ளைடு பண்ணக்கூடிய வோல்டேஜ் என்ன ஆகுதுன்னா, இஸ் இன்க்ரீஸ் ஃப்ரம் V2 to V, சூஸ் த கரெக்ட் கன்க்ளூஷனுங்கிறான். அப்போ பாருங்கள், ஒவ்வொன்றையும் Q ரிமைன் சேம், C இஸ் டபுள். Cனா கெப்பாசிட்டன்ஸ், Qனா சார்ஜ். ரெண்டாவதுல Q டபுள், C டபுள். மூணாவதுல C ரிமைன் சேம், Q டபுள். நாலாவதுல Q அண்ட் C ரிமைன் சேம்னு கொடுத்துருக்கான். ஃபார்முலா என்னதுன்னா Q ப்ரொபோர்ஷனல் V. அப்போ V டபுள் ஆகும்போது Qவும் டபுள் ஆகும். அப்போ இங்கே மேட்ச் ஆகுதா, Q டபுள். அடுத்து ஃபார்முலா C ஈக்குவல் டு Q/V. அப்போ V டபுள் ஆகும்போது Qவும் டபுள் ஆகும். அப்போ C என்ன ஆகாது, கான்ஸ்டன்ட், இது சேஞ்ச் ஆகாது. இப்போ வந்து V வந்து 2V ஆகுதுன்னா Qவும் 2Q ஆயிரும். ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இது கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து என்ன ஆகும்னா C ரிமைன் சேம். அப்போ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். இது முக்கியமான கொஸ்டின். C ரிமைன் சேம், Q இஸ் டபுள்டு அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, a parallel plate capacitor stores a charge Q at a voltage V.
suppose the area of the parallel plate capacitor and the distance between the plates each are doubled, then which is the quantity that will change அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ ஒரு parallel plate capacitor, அதில் சார்ஜ் Q, வோல்டேஜ் V இருக்கு. சப்போஸ் ஏரியா ஆஃப் த parallel plate capacitor அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் டபுள் ஆச்சுன்னா எந்த குவான்டிட்டி சேஞ்ச் ஆகும்? கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்ச் ஆகாது. ஏன் சேஞ்ச் ஆகாதுன்னா சி ஈக்குவல் டு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருக்கு எப்சிலான் நாட் ஏ பை டி. அப்போ ஏரியாவும் டபுள் ஆகுது, டிஸ்டன்ஸும் டபுள் ஆகுதுன்னா திரும்ப அதே தான் வந்துடும். அப்போ சேஞ்ச் ஆகாது, சார்ஜ் சேஞ்ச் ஆகாது, வோல்டேஜும் சேஞ்ச் ஆகாது, எனர்ஜி டென்சிட்டி சேஞ்ச் ஆகும். அது எவ்வளவு சேஞ்ச் ஆகுதுங்கிறத உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ எனர்ஜி டென்சிட்டிக்கு எனர்ஜி பை யூனிட் வால்யூம். அப்போ இது பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரா? அப்போ எனர்ஜிக்கு ஃபார்முலா என்னது? ½ CV² ஃபார்முலா. ஸோ வால்யூம்க்கு ஃபார்முலா வந்து என்னது? ஏரியா இன்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ். இது வால்யூம். ஓகேவா? அண்டு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில் சிக்கான எக்ஸ்பிரஷன் என்னது? எப்சிலான் நாட் ஏ பை டி. தியரி ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன் வேர்டுக்கு. அப்போ இங்கே பாருங்கள், அப்போ இங்கே வந்து ½ CV², சிங்கிற இடத்துல எப்சிலான் நாட் ஏ பை டி இன்டு V². ஸோ வால்யூம் வந்து ஏ இன்டு டி அப்படின்னு எழுதிடுறேன். ஓகேவா? அடுத்து இப்போ வந்து ஏரியா இஸ் டபுள். ஓகேவா? அதே மாதிரி டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்சோ டபுள். அப்போ நியூ எனர்ஜி டென்சிட்டி என்ன? அப்போ எனர்ஜிக்கான ஃபார்முலா எழுதுவோம். ½ எப்சிலான் நாட் ஏ வரக்கூடிய இடத்துல டபுளா, டி வரக்கூடிய இடத்துலையும் டபுள் ஆகுதா, இன்ட்டு V². அதே மாதிரி வால்யூம்லையும் ஏ வரக்கூடிய இடத்துல 2A, டி வரக்கூடிய இடத்துல 2D. மேலே இது கேன்சல் ஆயிரும். அப்போ அதே டேர்ம் தான் நின்றுக்கிறோம். அப்போ 1/2 எப்சிலான் நாட் ஏ பை டி இன்டு V² divided by 2 into 2 4 A into D. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம்? பழைய எனர்ஜி டென்சிட்டி UE போட்டுடலாம். அப்போ UE டேஷ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்குது? by 4. எத்தனை டைம்ஸ் டிகிரீஸ் ஆகுது? டிகிரீஸஸ் 4 டைம்ஸ். சப்போஸ் அந்த ஆப்ஷனை மாற்றினா இந்த மாதிரி உனக்கு ஒர்க் அவுட் பண்ண தெரியணும். Next, the 14th question is 3 capacitors are connected as a triangle formula இருக்கு. Calculate the equivalent capacitance between A and C. அப்போ இதை பேஸாக வச்சுக்கிட்டு ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்ன? அப்போ இதை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கணும். அப்போ these two are in series. இது ரெண்டும் எப்படி இருக்குது? சீரீஸில் இருக்குது. அப்போ ஈக்குவலன்ட் சர்க்கியூட் பார்த்துருவோம். அப்போ ஈக்குவலன்ட் சர்க்கியூட் இந்த மாதிரி 2 மைக்ரோஃபாரட் சீரீஸில் இருக்குது. அப்போ இந்த ரெண்டும் சீரீஸில் இருக்குன்னா இதுக்கு ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ 1/CS ஈக்குவல் டு ஃபார்முலா 1/C1 ப்ளஸ் 1/C2. அப்போ வந்து 1/2 ப்ளஸ் 1/2. அப்போ 2/2. அப்போ ஈக்குவல் டு 1. அப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்தாலும் 1 தான். அப்போ 1 மைக்ரோஃபாரட். அப்போ இதை ரெண்டையும் தூக்கிட்டு 1 மைக்ரோஃபாரட் போட்டுடலாம். அப்போ இது ஏங்கிற பாயிண்ட், இது வந்து சிங்கிற பாயிண்ட். இங்கே 1 மைக்ரோஃபாரட் இருக்கு. அப்போ இந்த ரெண்டுக்கு பதிலாக நம்ம ஈக்குவலன்ட் வேல்யூ 1 மைக்ரோஃபாரட் போட்டிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் எப்படி இருக்கு? தீஸ் டூ ஆர் இன் பேரலல். அப்போ பேரலலுக்கு ஃபார்முலா என்னது? C1 ப்ளஸ் C2. அப்போ 1 ப்ளஸ் 1 ஆன்சர் இஸ் 2 மைக்ரோஃபாரட். ஸோ பாருங்கள்,
ஆன்சர் வந்து எவ்வளவு 2 மைக்ரோஃபாரட். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், இது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கொஸ்டின். 2 மெட்டாலிக் ஸ்பியர்ஸ் ஆஃப் ரேடி 1 சென்டிமீட்டர் அண்ட் 3 சென்டிமீட்டர். 2 மெட்டாலிக் ஸ்பியர், ஒன்று ஸ்மால் ஸ்பியர், இன்னொன்று பிக் ஸ்பியர். ஓகேவா? அண்ட் கிவன் சார்ஜ் -1 into 10 power minus 2 கூலும் ஒன்றில் இருக்குது, இன்னொன்றில் 5 into 10 power minus 2 கூலும் இருக்குது. இஃப் தீஸ் ஆர் கனெக்டட் பை அ கண்டக்டிங் ஒயர், ரெண்டுலையுமே ஒரு கண்டக்டிங் ஒயரை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணும்போது ஃபைனல் சார்ஜ் ஆன் த பிக்கர் ஸ்பியர் என்னன்னு கேட்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் கிவன் கண்டிஷன். இந்த ஸ்பியருடைய ரேடியஸ் 1 சென்டிமீட்டர், தட் இஸ் R1 வச்சுக்கலாம், ஸ்மாலர் ஸ்பியர். இதனுடைய ரேடியஸ் 3 சென்டிமீட்டர், R2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து Q1, அப்போ இதில் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து Q2. அப்போ டோட்டல் சார்ஜ் கன்சர்வேஷன் லா ஆஃப் சார்ஜ் படி என்னது Q1 ப்ளஸ் Q2 அப்படின்னு போடுவோம். அப்போ இங்கே -1, இங்கே +5, அப்போ ஆட் பண்ணும்போது என்னாகும் 4 into 10 power minus 2 கூலும் அப்படின்னு total charge கிடைக்கும். Now this 2 sphere is connected by the conducting wire. ஒரு கண்டக்டிங் ஒயரால் நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். என்னோட ரேடியஸ் R1, என்னுடைய ரேடியஸ் R2. அப்போ இதில் வந்து சார்ஜ் என்ன ஆயிரும் அப்படின்னா சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா now when we connect both சார்ஜ் ரெண்டு ஸ்பியர்லையும் என்ன ஆகும்னா சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் பிளேஸ் அப் டு வென் பொட்டன்ஷியல் வெட் ஈக்குவல். அப்போ V1 ஈக்குவல் டு V2. அப்போ இதில் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் சம் Q1 வச்சுக்கலாம், இதில் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் Q2 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ பொட்டன்ஷியலுக்கு இதில் உள்ள பொட்டன்ஷியல் வந்து Q1 by 4 pi epsilon naught R1, இதில் உள்ள பொட்டன்ஷியல் வந்து Q2 by 4 pi epsilon naught R2. இதுவும் கேன்சல் ஆயிருமா? அப்போ therefore Q1 by R1 equal to Q2 by R2. அப்போ therefore Q1 by Q2 equal to R1 by R2. So Q1 by Q2 equal to R1 1, R2 3. அப்போ இந்த ஃபார்ம் ஆஃப் ரேஷியோ Q1 is to Q2 equal to 1 is to 3ன்னு இருக்கு. அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது. Q2 சார்ஜ் ஆன் த பிக்கர் ட்ராப் கேட்குறான், பிக்கர் ஸ்பெரிக்கல் மெட்டாலிக் ஸ்பியரில் என்னன்னு கேட்குறான். அப்போ Q2 ஈக்குவல் டு என்னது 3 times Q1 எனக்கு கிடைக்கும். இந்த ரிசல்ட்டை நான் இதிலிருந்து எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். அப்போ இங்கே பாருங்கள், எனக்கு Q1 வேணும். அப்போ ஃபார்முலா என்ன எழுத போகிறேன்னா, ஸோ ரேஷியோ 1:3, அப்போ 1 + 3 into Q டோட்டல் வேல்யூ. அப்போ 1/4 Q டோட்டல் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 4 into 10 power minus 2. அப்போ இன்ட்டு 4 into 10 power minus 2. அப்போ 4 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ Q1 உடைய வேல்யூ 10 power minus 2 கூலும். அப்போ Q2 ஈக்குவல் டு என்னது 3 times Q1. அப்போ 3 Q1 வந்து 10 power minus 2, 3 into 10 power minus 2 கூலும். This is the charge on the bigger spherical கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏங்கிற ஆப்ஷன். ஸோ இங்கேயும் ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கான். இப்போ ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கேன், நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இன்னொரு கிளாஸில் செகண்ட் யூனிட்டுக்குரிய அப்ஜெக்டிவை ஒர்க் அவுட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.